லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். புதுச்சேரியில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர் எழில் இடம் கேட்போம். எழில், ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போலீஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதை பற்றி சொல்லுங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சா வருகை தந்துள்ளார். இன்று காலை காவல்துறை சார்பில் அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கு உள்துறை அமைச்சர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்பு தற்போது பாஜக செயற்குழு கூட்டத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டுள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் சிம்மர்குமார் சொரானா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜி.என்.எஸ். ராஜசேகர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக செயற்குழு உறுப்பினர்கள் என பல முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக இக்கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜகவிற்கு சபாநாயகர் பதவி வழங்குவது, ஏனெனில் தற்போது சபாநாயகராக அதிமுகவை சார்ந்த அன்பழகன் உள்ளார். எனவே இந்த நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்பட உள்ளது. இந்த சபாநாயகர் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு பாஜக சார்பில் சபாநாயகர் பெறுவதென முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதேபோல் பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவது தொடர்பாகவும் மாநில வளர்ச்சி தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தற்போது இந்த பாஜகவின் இந்த செயற்குழு கூட்டம் முடிவடைந்த நிலையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மூவர்ண கொடி அணிவகுப்பு பேரணியை தற்போது மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் மூவர்ண கொடி, தேசிய கொடி அசைத்து வைத்து தொடங்கி வைத்துள்ளார். இதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை கையில் ஏந்தி ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த பேரணி முடிந்தவுடன் கூட்டம் நடைபெற்ற தனியார் விடுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி சார்பில் மதிய உணவு மத்திய உள்துறை அமைச்சருக்கு அளிக்கப்பட உள்ளது. இந்த மதிய உணவு விருந்தில் மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். இந்த மதிய விருந்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மதிய உணவு விருந்து முடிந்த பின்னர் தனியார் விடுதியிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னைக்கு சென்று பின்னர் சென்னையிலிருந்து மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி எழில். லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.